கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. Great peace have those who love your law and nothing can make them stumble. Psalm 119:165. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? மேக்னான்ற பெண் கல்லூரியில எல்லாருக்குமே தெரிந்தப்பட்டவளா இருந்தாலாம். இதனால அவ எல்லாருக்குமே அழகா தெரியணும்னு டெய்லியும் ரொம்ப மேக்கப் போட்டுப்பாளாம். அழகான உடை அடைவாளாம். அழகுக்காக அவ பல மணி நேரம் செலவழிப்பாளாம். ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு ஏதோ ஒண்ணு காலியா இருக்கிற மாதிரியே இருக்குமா. பெருமையை மறக்க அவ நண்பர்களுடன் சேர்ந்து புகைப்பிடிக்க ஆரம்பிக்க தொடங்கினாளாம். பிறகு பாட்டில்களில் குடிக்க ஆரம்பித்தாளாம். வெளியே எல்லாமே அவ கூலான வாழ்க்கை வாழ்வது போல இருந்தாலும் இரவுல தனியா படுத்துக் கொள்ளும் போது அவ அமைதி இல்லாம அழுவாளாம். ஒரு நாள் அவ பார்ட்டிக்கு சென்று விட்டு கல்லூரிக்கு வந்தாளாம். கல்லூரியில எல்லார் முன்னாடியுமே அவ தடுமாறினாளாம். அவளுடைய கைகள் உதற ஆரம்பிச்சுதான். அவளுடைய மனம் கலக்கம் அடைய ஆரம்பிச்சுதான். அவளுடைய வாழ்க்கை ரொம்பவே சரிந்து போன மாதிரி இருந்ததா. அதுக்கப்புறம் அவ கல்லூரிக்கு போகாம அவளுடைய பாட்டி வீட்டுக்கு சென்றாளாம். அவங்க பாட்டி எப்பவுமே அவளுக்கு ஆதரவா அமைதியுடன் இருப்பாங்களாம். அங்க போன உடனே பாட்டி அவகிட்ட பைபிள் கொடுத்து அதை வாசிக்க ஆரம்பிச்சாங்களாம். உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லைன்னு படிக்க ஆரம்பிச்சாலாம். அந்த வசனம் மேக்னாவின் மனதுல ஆழமா பதிந்ததா. அவ தினமும் 5 நிமிடமாவது தேவனுடைய வார்த்தையை வாசிக்க தொடங்கினாலாம். அது மெதுவா அவளை மாற்ற ஆரம்பித்ததா. மேக்னா மேக்கப் இல்லாம தன்னம்பிக்கையோட இருந்தாளா. புகைப்பிடிக்கும் ஆசை குறைய தொடங்கினதா. பாட்டியின் மேல் ஈர்ப்பு மந்தமாகி விட்டதா. கலங்கி இருந்த மனம் அமைதியாகி விட்டதா. ஒரு நாள் எல்லா நண்பர்களும் கேட்டாங்களா, இவ்வளவு பழக்கத்தை எப்படி நீ சீக்கிரமா விட்டுட்டேன்னு. மேக்னா அமைதியா சிரித்து சொன்னாலா, தேவனுடைய வார்த்தை உள்ளத்துக்கு வந்தா நம்ம கட்டுப்படுத்தி இருக்கிறவங்களின் சக்தி குறைந்து விடும். அவருடைய அமைதி நம்ம இடரில் இல்லாமல் நிற்க வைக்கும்னு சொன்னாலாம். இதே போல தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு எப்பவுமே ஒரு அமைதியை கொடுக்கும். எல்லா அடிமை பழக்கத்திலிருந்தும் நம்மளை மீட்டு எடுக்கும். அவருடைய சத்தியம் நம் மனதில் நிறைந்தா எந்த தீமைக்கும் நம்ம தள்ள முடியாது. ஆமேன்.